News7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். முராரி ஐயா, நான் ஏற்கனவே அறிமுகப்படுத்தும் போது 2 விஷயங்களை முன்வைத்தேன். ஸ்ரீசேனாவினுடைய வருகை இரண்டாவது விதமாகவும் பார்க்கப்படுகின்றது. அதாவது நடைபெற இருக்கக்கூடிய ஐநா மனித உரிமை ஆணைய கூட்டத்தில் ஸ்ரீசேனாவினுடைய வருகையின் அடிப்படையில் ஒரு தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கருதப்படுகின்றது. ஒருவேளை இலங்கைக்கு எதிரான நிலைப்பாட்டை அமெரிக்கா சற்று தளர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதற்கு இந்தியாவினுடைய அறிவுறுத்தலும் காரணமாக இருக்கலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? முதல்ல பார்க்குறேன், இவர் கண்டினியூஷன் ஆஃப் ஆல் தி ப்ரீவியஸ் லீடர்ஸ் விசிட்னு சொன்னீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயவர்தன ஒப்பந்தத்துலேருந்து நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பிரேமதாசை தவிர மற்ற எல்லாரும் வந்து பதவி எடுத்த உடனே இங்கே வராங்க. அது இந்தியா வந்து ஒரு வல்லமையான நாடு மட்டும் இல்லை, நட்பான நாடுங்கிறத அவங்க ரெகனைஸ் பண்ணுறாங்க. இந்தியாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் 87 அக்ரிமெண்ட், ஈவன் அதர்வைஸ் அவங்களுக்கு இந்தியாவுக்கு ஒரு சே இருக்குது. அங்கே இங்கே ரெஃப்யூஜிஸ் இருக்கிறது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அண்ட் இந்தியாஸ் ஜியோபொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட், இதுக்காக வந்து கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்காங்க. அப்பப்போ இருக்கிற நிலைமைக்காக அவங்க பேசுகிறாங்க. அப்போல்லாம் நீங்கள் பார்க்கணும், 2009 மட்டும் LTT வாஸ் காலிங் தி ஷார்ட்ஸ். அவங்க இன்னும் இங்கே வந்து பேசிட்டு போனாலும் கடைசியில் டிசைட் பண்ணுறதும் அவங்க தமிழருடைய தலைவரை நிர்ணயிக்க தலைமையில் வந்து பிரபாகரன் இருந்தார். போர் வேணுமா அமைதி வேணுமாங்கிறது. அதனால இவங்க சொல்கிறது வந்து இந்தியா அட்வைஸ் சொன்னால் கூட ஓரளவுக்கு தான் அங்கே செல்லாடி பாச்சு. இப்போ வந்திருக்கிறது என்னென்னா, ராஜபக்சே வந்தார், அதுக்கப்புறம் இவர் வந்திருக்காரு. இப்போ இவர் வருது, இதுவும் வந்து ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலைங்கிற மாதிரி ஜெனரலாக சொல்கிறாங்க. தட் இஸ் சினிசிசம். இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ராஜபக்சேவும் வந்து முதல்ல சொன்னபோது நீங்கள் LTTயை ஒழிச்சா நான் என்ன வேணால் தயாராக இருக்கேன்னா இந்தியா உதவினாங்க. வேறு அது அவங்களால மட்டும் இல்லை, நமக்கும் நம்ம ஜியோபொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. செக்யூரிட்டி LTTயால் வரும்னு சொல்லிட்டு LTT அழிக்கிறதுக்கு உதவி இருக்காங்க. அது மறக்க முடியாமல் ஜியோபொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்னால லாஜிஸ்டிக் சப்போர்ட்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2009ஆம் ஆண்டு கடைசியில் வந்து இலங்கை அரசினுடைய ஆதரவாக இந்திய அரசு செயல்பட்டது. அதன் அடிப்படையில் ஆயுதங்கள் வழங்கப்பட்டது. அதான் சொல்லாதீங்க, அது ராணுவம்னா வந்து அப்படி கிடையாது, லாஜிஸ்டிக் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. இன்டெலிஜென்ஸ் அது பண்ணியிருக்காங்க. ராணுவ ரீதியான ஒத்துழைப்பு, லாஜிஸ்டிக்ஸ் அப்புறம் இன்டெலிஜென்ஸ் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக இந்த பாக் ஸ்டேட் ஃபுல்லாக அவங்க போற முடியாமல் பண்ணாங்க. அந்த உதவியில் உதவி பண்ணாங்க. டேரெக்டாக போய் ஆர்ம்ஸ் கொடுக்குறது சைனா கொடுத்தாங்க, பாகிஸ்தான் கொடுத்தாங்க, அது வேறு சமாச்சாரம். இவங்க உதவி இருக்காங்க, அது அவரே ஒத்துன்றது. அதனால அவங்க என்ன சொன்னால், பிரபாகரன் போயிட்டா என்ன 1913 அமெண்ட்மெண்ட் மேலேயே போகிறேன்னாரு, அது பண்ணலை அவர். அதுதான் அவர் சொன்னார். அதுக்கப்புறம் இவங்க சொன்ன மாதிரி டிக்டேட்டர்ஷிப்பு எல்லாம் நடந்து கோத்தபயா. இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொன்னால், அவர் இருக்க முடியாது, பேச முடியலன்னு சொன்னார். அப்படி இலங்கை தமிழர்கள் அந்த மாதிரி இல்லை, தைரியமாக தான் இருந்தாங்க. ஏன்னா அவர் இருக்கச்சதான் எலெக்ஷன் நடந்து தைரியமாக ஒரு ஆப்போசிஷன் தமிழ் அலையன்ஸுக்கு ஓட்டு போட்டாங்க. விக்னேஸ்வரன் வந்தார். மேலே வந்து அதுக்கு மேலேயும் போராடி தான் அந்த பவர் ஒன்று போராடி தான் அந்த போராட்டம் கூட அவங்களை விட்டு போகலை. அதாவது ஓட்டு போடுவதும் போராட்டம் இல்லை அது எலெக்ஷன் நடக்கிறதே ஒரு பெரிய விஷயம். நீங்கள் நான் பார்த்துருக்கேன், IPK இருக்க கூட நாட்டில் நடக்க முடியல, LTT பாய்காட் சொன்னான்னு சொல்லிட்டு. இப்போ அது நடக்கிறதே அங்கே பெரிய, அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு பார்த்தா தான் தெரியும். அதனால் ஃப்ரீயாக தான் நடந்தாங்க. அவரோட ஆட்சியே வந்து கட்சியே தோத்தது. அந்த SLP தோற்று, UNP தோற்று, இவங்க தான் வந்தாங்க, தமிழர்கள் தான் வந்தாங்க. தட்ஸ் பிக் அச்சீவ்மெண்ட். இருந்தாலும் அவங்களுக்கு அது பதவி இல்லைங்க, அடுத்த ஸ்டேஜ் ஸ்ட்ரகிள். பதவிக்கு அந்த இதுக்கு அதிகாரம் இல்லைன்னு பண்ணாங்க. இப்போ வந்து என்ன இருக்குன்னா, இவர் ஸ்ரீசேனா வந்திருக்கிறது இது ஒன்றுமே இல்லை, அதே இதுலேருந்து வந்து வந்தார். நீங்கள் பார்க்குறது ஒரு சினிக்கல் வியூ. இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சிஸ்டமே மாற்ற போகிறேங்கிறாரு. அப்புறம் பிரசிடென்ஷியல் சிஸ்டம் எல்லாருக்கும் அதிகாரம் ஒரே ஒரு பிரசிடென்ட்கிட்ட இருக்கக்கூடாது, பார்லிமெண்ட் சிஸ்டம் வரும்ன்றார். அது மட்டும் இல்லை, அவர் கூட இருக்கிற ரணில் விக்ரமசிங்கே பிரைம் மினிஸ்டர். அவர் வந்து 5 வருஷம் 3 வருஷம் சீஸ்ஃபயர் இருந்தது, அதை மீறி போனது பிரபாகரன், அது வேறு சமாச்சாரம். அவர் இந்தியாவோட ஃப்ரெண்டு எப்போவுமே ரணில். சந்திரிகா வந்து பண்ணாங்க, அவங்க வந்தபோது வந்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு அப்புறம் போகிறேன் அவங்க தான் 2001 ஒரு டெவல்யூஷன் பேக்கேஜ் வச்சாங்க. தட் இஸ் மோஸ்ட் ஃபாரிசிங் ப்ரொபோசல் எவர் ப்ரொபோஸ் ஃபார் டேபிள்ஸ். யூனியன் ஆஃப் ரீஜன்ஸ்னு போனாங்க, ஃபெடரலுக்கு மேலேயே போனாங்க, குவாசி ஃபெடரல் லெவலுக்கு போனாங்க. அது 2 பேரும் ஒத்துக்கல, அது வேறு சமாச்சாரம். ஸோ அந்தளவுக்கு லிபரல் ஒரு இமேஜ் இருக்குது. வச்சா இவ்வளவு இருக்கிற போது இப்போ அந்த மொத்தமாக எந்த தலைமையின் இவர் வந்ததுனால எந்த தலைமையின் கீழேயும் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் போராடுவதற்கான வாய்ப்பு, அவர்களுடைய சொல்லை பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இருந்து கொண்டு தான் இருக்கின்றது என்று இல்லை. அது LTT இருக்க மட்டும் இல்லை, இப்போ இருக்குது தற்போது. அதுதான் பிரச்சனை. LTT இருக்க அவர் சொல்கிறார், இல்லை முடிச்சு இப்போ ரெஃப்யூஜிஸ் பற்றி கேட்டிங்க இல்லையா? அப்போ போனப்போ ரெஃப்யூஜிஸ் கிடையாது. இப்போ வந்து இவங்க சொல்லியிருக்கிறது, அவர் ஸ்ரீசேனாவே சொல்லியிருக்காரு, இது ஹியூமனிடேரியன் ப்ராப்ளமு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரொம்ப வருஷமாக இங்கே இருந்துட்டாங்க, அவங்க தமிழ்நாட்டிலே ஊறிட்டாங்க, அந்த கல்ச்சர்லேயே ஊறிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து இவங்களே நான் 1000 ஏக்கர் இப்போ தான் நான் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவேன். இங்கே இருக்கிறவங்களே 28,000 பேர் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணும்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி போகணுன்னு அவர் சொல்லலை அவர். அப்புறம் இதை பொறுத்த மட்டும் இந்த ஆக்ஷன் பிளானில் தமிழ்ஸை பற்றி சொல்லுங்க, ரொம்ப சிக்கலான விஷயம். அது எல்லாரையும் கலந்து பேசிய விஷயம்தான். ஆனால் ரணில் இருக்கிற மட்டும் ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் வந்துன்னா, அது ஃபெடரல் இல்லைனாலும் குவாசி ஃபெடரல் ஏதாவது ஒன்று அவர் சொல்லி தான் வரும். பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் போகலாம். அது இந்தியா வந்து கேன் ஆல்வேஸ் ப்ரெஷரைஸ். ரெஃப்யூஜிஸ் போக மாட்டாங்க, போக ஃபோர்ஸ் பண்ண முடியாது யாராலையும். அதனால் ஒரு ஹோப், இவர் வந்தனால ஒரு ஹோப் இருக்குது. கண்டிப்பாக. அதுதான்
ஸ்ரீராம் ஹியூமன் ஐயா, ரைட்ஸ் கேட்டீங்க, அது சொல்ல ஹியூமன் ரைட்ஸை பொறுத்த மட்டும் ஐயா நம்ம தொடர்ந்து பேசுவோம். இல்ல, அது அந்த குறித்து ஒரு நிறைய point பேச கேட்டா இருக்கின்றோம். அது சொல்லுவேன் குறித்து தொடர்ந்து பேசுவோம். முராரி ஐயா தெரிவித்த கருத்திலிருந்து ஒரு கேள்வி எழுகின்றது. அந்த கேள்வியை உங்களுக்கு முன்வைப்பதற்கு முன்னர் தற்போது நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே கையெழுத்தான 4 ஒப்பந்தங்கள் குறித்து தற்போது பார்ப்போம். இந்தியா இலங்கை இடையே 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றது. முதல் ஒப்பந்தத்தை பொறுத்தவரை இந்தியா இலங்கை இடையே அணுசக்தி, அதாவது அமைதிக்கான தேவைக்கு மற்றும் அணுசக்தி துறையில் இந்தியா இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கும் என்ற அடிப்படையில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கின்றது. அதே போல 2015 முதல் 2018 வரை கலாச்சார துறையில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் வகையில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கின்றது. அதே போல இரு நாடுகளுக்கும் இடையே, அதாவது இது ஏற்கனவே பேசப்பட்டு வந்த ஒரு விஷயம் கூட, நாலாந்தா பல்கலைக்கழக திட்டத்தில் இலங்கையும் பங்களிப்பை செலுத்தும் என்ற வகையில் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கின்றது. அதே போல இந்தியா இலங்கை இடையே விவசாயத்துறையிலும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கின்றது. இந்த 4 ஒப்பந்தங்கள் 4 மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. இந்த ஒப்பந்தங்கள் குறித்து பேசுவதற்கு முன்னர் முராரி ஐயா தெரிவித்த ஒரு கருத்தின் அடிப்படையில் இந்த கேள்வி எழுகின்றது. 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இறுதி யுத்தம் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. போர் விதிமுறைகள் மீறப்பட்டது, மனித உரிமை மீறப்பட்டது, அது நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை என்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த சூழலில் முராரி ஐயா தெரிவித்தார், அந்த போரில் இந்தியாவினுடைய பங்கும் இருக்கின்றது, இந்தியாவினுடைய ஒத்துழைப்பு இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். இதன் அடிப்படையில் பார்க்க போகும் பொழுது தற்போது இந்தியாவுக்கு ஒரு இணக்கமான அரசு இலங்கையில் உருவாகி இருக்கின்றது. அடுத்த மாதம் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் அந்த கூட்டத்தில் அந்த விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது. இதில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இப்போ ஐநா சபையில் வந்து மார்ச் 25ஆம் நடக்க போகிற அந்த கூட்டத்தில் அந்த அறிக்கை வெளியிடுமா அப்படிங்கிறதே இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இலங்கை அரசோட வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சமரவீரா அவர்கள் வந்து இப்போ அவர் டெல்லி வந்திருந்தார். அப்போ லண்டன் போயிருக்கும் போது கூட கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற சில செய்திகள் கூட வெளியிட்டு வருகிறது. ஒருவேளை அந்த அறிக்கை வந்ததுன்னா, மார்ச் 25ஆம் தேதி அறிக்கை வந்து வெளியிடப்பட்டால், ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னலோட கருத்து என்னென்னா, சார் சொன்ன மாதிரி, முராரி ஐயா சொன்ன மாதிரியும், கொஞ்சம் இந்த பெர்னார்ட் ஐயா சொன்ன மாதிரியும், ஒரு சர்வதேச விசாரணை தான் வந்து, சுதந்திரமான விசாரணை தான் வந்து இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்கள் நிறைய குற்றச்சாட்டுகள் சொன்னீங்க, அங்கே வந்து ஒரு இன அழிப்பு இல்லை இனப்படுகொலை இருந்திருக்கலாம். இது இப்போ எல்லாமே வந்து ஒரு குற்றச்சாட்டு நிலைமையில் இருக்குது. அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படணும், இல்லை அதுக்கான தகுந்த தண்டனைகள் வழங்கப்படணும் அப்படின்னா வந்து மூலாதாரமான ஒரு விஷயம் வந்து ஒரு சுதந்திரமான பாரபட்சமற்ற ஒரு விசாரணை நடக்கணும். அந்த விசாரணை நடந்தால் தான் ஒரு நிறைவான தீர்வு வந்து காண முடியும். இப்போ அந்த நிரந்தரமான அந்த விசாரணை வந்து இப்போ சிறிசேனா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, உள்நாட்டு விசாரணை நடக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் தொடர்ந்து என்ன சொல்கிறோம், உள்நாட்டு விசாரணை வந்து நம்ம வரலாறை பார்த்தோம்னா, உள்நாட்டு விசாரணைகள் எல்எல்ஆர்சியிலேருந்து அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அதுவே ஒரு ஃப்ளாட் சிஸ்டமாக இருந்தது. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் வந்து யாருமே வந்து நிறைவேற்றப்படவில்லை. ஸோ உள்நாட்டு விசாரணைகள் வந்து வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இது வரைக்கும் அதோட ஒரு சரியான தீர்வு வரலை. அதனால தான் வந்து ஒரு சர்வதேச விசாரணை நடக்கப்படணும். அதனால் ஐநா சபையினோட அந்த ப்ரோப், அதாவது 15 பேர் கொண்ட குழு அவங்களோட அறிக்கையை வெளியிடப்பட்டால் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணி இலங்கை அரசாங்கம் வந்து அடுத்த மேற்கொண்ட நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களோட கோரிக்கை. என்னுடைய கேள்வி என்பது இந்தியாவினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என்று அமைந்திருந்தது. அந்த கேள்விக்கான பதிலை உங்களிடம் நான் கேட்டு பெறுகின்றேன். அதற்கு முன்னர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்வோம்.